ஓகே. ஸோ நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது, வாட் இஸ் மதர் போர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. மதர் போர்ட்னா என்ன? ஆ அதோட இன்டர்னலா என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சி ஒரு டெஸ்க்டாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோன், வாட் எவர் இட் இஸ். நீங்க எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுல மதர் போர்டு தான் பேசிக். சரிங்களா? எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்னாலும் எடுத்துக்கோங்க. லைக் நீங்க பார்க்குற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் இந்த மதர் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். பட் சைஸ் ஃபேக்டர் முக்கியமா இருக்குது. நம்ம யூஸ் பண்ற பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், சர்வர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாமே மதர் போர்டு தான் வந்து பேஸ். அத ஏன் மதர் போர்டுன்னு சொல்றோம் அப்டின்னா, லைக் மதர் மாதிரி. அதுதான் எல்லாமே ஆதாரம். சோர்ஸ் தான் அது. அந்த மதர் போர்ட் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. நம்மளோட எல்லா காம்போனன்ட்ஸையும் அந்த மதர் போர்ட்ல தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம. சரிங்களா? இப்ப அந்த மதர் போர்டு எப்படி இருக்கும் அப்டின்னா, நீங்க மோஸ்ட்லி பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி தான் இருக்கும். மதர் போர்டு வந்து இந்த மாரி தான் இருக்கும். இத பிசிபி மதர் போர்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது பிரிண்டர் சர்க்யூட் போர்டு. நீங்க எலக்ட்ரானிக் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிசிபின்னு சொல்லுவோம். அதாவது போர்டு கிரீன் இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வெயின்ஸ் மாரி அந்த லைன்ஸ்லாம் போகும். இங்க நல்லா மதர் போர்ட நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள சின்ன சின்ன கோடு கோடா இருக்கும். இதா இருக்கு பார்த்தீங்களா? எஸ் சார். இந்த கோடு கோடா இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்டு பிரிண்டர் சர்க்யூட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது மூலமா தான் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மதர் போர்டு வந்து பிசிபி போர்டுன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்டர் சர்க்யூட் போர்டுன்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மதர் போர்டு தான் பேஸ். நீங்க இந்த மதர் போர்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே, நீங்க வந்து ஹார்ட்வேர வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவீங்க. நம்ம ஹார்ட்வேருக்கு ஒரு முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அத மதர் போர்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்தே வைக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து இத வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ ஓகே. இந்த மதர் போர்ட்ல நெறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மதர் போர்ட்ல நெறைய காம்போனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்ப இந்த மதர் போர்ட்ல தான் நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரேம் கனெக்ட் பண்றோம். ஹார்ட் டிஸ்க் நீங்க உங்க லேப்டாப் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லேப்டாப் எடுத்து லேப்டாப்ல தான் நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க லேப்டாப்ல நீங்க மவுஸ கனெக்ட் பண்றீங்க. வைஃபை கனெக்ட் பண்றீங்க. பிரிண்டர் கனெக்ட் பண்ணுவீங்க. கீபோர்ட் கனெக்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே இருக்கு. டிஸ்ப்ளே இருக்கு. எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எதுல அட்டாச் ஆயிருக்கும் அப்டின்னா, அந்த மதர் போர்ட்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். இந்த டிவைஸ் எல்லாமே காமனா மதர் போர்ட்ல தான் வந்து அட்டாச் ஆயிட்டுருக்கும். ஸோ இந்த மதர் போர்டு ஃபெயிலியர் அப்டின்னா, என்டையர் டிவைஸே ஃபெயிலியர் ஆயிரும். ஒரு லேப்டாப்ல எதுலனாலும் சரி, டெஸ்க்டாப்லயும் சரி, லேப்டாப் சரி எதுலனாலும் சரி, ஒரு மதர் போர்டு ஃபெயிலியர்னா உங்களோட சிஸ்டம் நீங்க வந்து பவர் ஆனே பண்ண முடியாது. ஸோ இந்த மதர் போர்ட்ல நெறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பார்க்க போறது டெஸ்க்டாப் மதர் போர்டு. டெஸ்க்டாப்ன்னு நம்ம சொல்றது வந்து ஆக்சுவலி டெஸ்க்டாப்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அத எப்படி சொல்லணும் அப்படின்னா, பெர்சனல் கம்ப்யூட்டர்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். கம்ப்யூட்டர்ன்னு சொல்லலாம் அல்லது பெர்சனல் கம்ப்யூட்டர்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு நீங்க நீங்க டெஸ்க்டாப் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த டெஸ்க்டாப் பெர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பேசுறது இப்ப. அ இந்த பெர்சனல் கம்ப்யூட்டர்ல மதர் போர்டு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் மதர் போர்டு தான் இருக்கும். ஏடி, ஏடிஎக்ஸ், மைக்ரோ ஏடிஎக்ஸ், இ8எக்ஸ், மினி 8எக்ஸ், பிடிஎக்ஸ். அதாவது அந்த மதர் போர்டோட ஃபார்ம் ஃபேக்டர். அந்த மதர் போர்டு வந்து டிசைன் பண்ணியிருக்க இத பொறுத்தும், அதோட ஃபார்ம் ஃபேக்டர் பொறுத்தும் இது வந்து மாறுபடும். ஸோ இதான் ஏடி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, ஏடிஎக்ஸ் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட், மைக்ரோ ஏடிஎக்ஸ். மைக்ரோ ஏடிஎக்ஸ் சின்னதா இருக்கும். அது மாரி நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அத பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி சார். ஸோ இந்த ஏடி மதர் போர்டு வந்து ரொம்ப ஓல்டர் மதர் போர்டு. அதாவது ஆரம்ப காலத்துல பிஎஸ்சி வந்து அ வந்திருக்கு இல்லையா? பெர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கு இல்லையா? அந்த டைம்ல இருக்கக்கூடிய மதர் போர்டு வந்து ஏடி மதர் போர்டு. இது வந்து 1984ல வந்தது. ரொம்ப பழைய டைப் ஆஃப் மதர் போர்டு இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎக்ஸ் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட். இது அதுக்கடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகி வந்தது வந்து 80எக்ஸ். இதுல வந்து 1995ல வந்து வந்த மதர் போர்டு இது. அப்புறம் மைக்ரோ 80எக்ஸ். மதர் போர்ட்லயே பழைய மதர் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். ஹெவியா இருக்கும். லைக் ஹெவியா மீன்ஸ் அகலமா பெருசா இருக்கும். அத சிம்ப்ளிஃபை பண்ணி கொஞ்சம் காம்பேக்ட்டா பண்ணது வந்துட்டு இந்த மைக்ரோ 80எக்ஸ். மைக்ரோ 80எக்ஸ் வந்து 1997ல வந்தது. தென் எக்ஸ்டெண்டட் 80எக்ஸ். எக்ஸ்டெண்டட் 80எக்ஸ்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர்ல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மதர் போர்டு இது. இதுல பார்த்தீங்கன்னா 2 சிபியூ ஸ்லாட் இருக்கும். இது ஒரு சிபியூ. அதாவது ப்ராசஸர் தான் நம்ம சிபியூன்னு சொல்லுவோம். இது ஒரு கைஸ்
ப்ராசஸர், சிபியூ 2ம் ஒண்ணு தான். கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. ஸோ ஓகே. இது ஒரு சிபியூ, இது ஒரு சிபியூ. 2 சிபியூ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் மதர் போர்டு. லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் மதர் போர்டு. அது பெர்சனல் கம்ப்யூட்டர் மதர் போர்டு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிபியூ சாக்கெட் தான் இருக்கும். ரேம் பார்த்தீங்கனாலுமே ரொம்ப கம்மியான ரேம் சாக்கெட் தான் இருக்கும். ரேம் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். இந்தா இருக்குல்ல. 2டே 2 ரேம் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. இதுலயும் பாருங்க, ஒரே ஒரு சிபியூ சாக்கெட் தான் இருக்குது. பட் 4 ரேம் ஸ்லாட் தான் இருக்குது. பட் வேரஸ் இந்த மதர் போர்ட் எடுத்தீங்கன்னா, 2 இருக்கும். லைக் ஒரு இது சிபியூ 1, இது சிபியூ 2. இது பார்த்தீங்க அப்டின்னா, ரேம் ஸ்லாட்ஸ். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கு. 8, 8, 16 ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கு இதுல. அப்ப இன்னும் கொஞ்சம் மெமரி அதிகமா போட்டுக்கலாம். இது வந்து ரேக் சர்வர்ன்னு சொல்லுவோம். ரேக் சர்வரோட மதர் போர்டு இது. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் சர்வர்ஸ். இப்ப ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட்டா இருக்கீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க வந்து எத ஹேண்டில் பண்ணுவீங்க அப்டின்னா, இந்த மாரி பெர்சனல் கம்ப்யூட்டர் தான் அதிகமா ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்க ஒரு சிஸ்டம் அட்மினா இருக்கீங்க, அல்லது ஒரு விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க அப்டின்னா, யூ வில் ஹேண்டில் திஸ் சர்வர்ஸ் டைப் ஆஃப் மதர் போர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே ஸோ சார். இந்த மினி ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கியூட். ரொம்ப சின்னதா இருக்கும். அதோட ரொம்ப சின்னதா இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டர் வந்து. ஸோ பிடெக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மதர் போர்ட் டைப் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நெறைய யூஸ் பண்ணல. சைஸ் பாருங்க. நார்மல் ஏடிஎக்ஸ் மதர் போர்டு, மைக்ரோ ஏடிஎக்ஸ் மதர் போர்டு, மினி ஏடிஎக்ஸ் மதர் போர்டு. சைஸ் தான் மேட்டர். ஃபார்ம் ஃபேக்டர்ன்னு சொல்லுவோம் இத நம்ம. சைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைஸ்ல டிஃபரன்ஸ் உண்டு. ஒவ்வொரு மதர் போர்டுக்கும். இது மதர் போர்டுக்கு உள்ள இருக்கிற இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்க்டாப் லைக் பெர்சனல் கம்ப்யூட்டர். பிசின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிசி. அந்த பிசிக்கு வெளியில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கேபினெட்ன்னு சொல்லுவோம். இந்த இத வந்து கேபினெட் அப்படின்னு வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். இந்த கேபினெட்டுக்கு உள்ள தான் இந்த மதர் போர்டு இருக்கும். ஸோ மதர் போர்டு உள்ள இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப மதர் போர்டுல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். கேபினெட் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸ் வந்து கேபினெட்ன்னு சொல்லுவோம். இந்த கேபினெட்டுக்குள்ள மதர் போர்ட வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இந்த மதர் போர்டு எப்படி பிளேஸ் ஆயிருக்கும்னா, கேபினெட்டுக்கு உள்ள ஸ்க்ரூஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு இதுவுமே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஸ் வந்து இதுல வந்து பண்ணியிருப்போம். இப்ப இந்த இதுல என்னென்ன டிவைஸஸ்லாம் கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன காம்போனன்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மதர் போர்ட பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் முக்கியமான காம்போனன்ட்ஸ். சிபியூ, மெமரி, SATA கனெக்ஷன்ஸ், ஹார்ட் டிஸ்க்கு, அது சிபியூ சாக்கெட்ன்னு சொல்லுவோம். சிபியூ சாக்கெட் அப்படின்னா, சிபியூ உள்ள வைக்கிற அந்த ப்ராசஸர உள்ள வைக்கிற இடம். மெமரி ஸ்லாட்ன்னு சொல்லுவோம். மெமரி ஸ்லாட் அப்படின்னா, ரேம் இருக்கு இல்லையா? ரேம நம்ம உள்ள இன்சர்ட் பண்ற இடத்த மெமரி ஸ்லாட்ன்னு சொல்லுவோம். SATA கனெக்டர். SATA கனெக்டர்ன்னு எத சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்க்கு அல்லது சாலிட் டிஸ்க் டிரைவ். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்க கனெக்ட் பண்ற போர்ட்டுக்கு பேரு வந்து SATA கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் பவர் கனெக்டர், எஸ்எம்பிஎஸ், அதாவது அந்த மதர் போர்டுக்கு ஒரு பவர் சப்ளை வரும். அது எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இத பவர் கனெக்டர்ன்னு நம்ம சொல்றோம். தென் சிப்செட் இருக்கும். சிப்செட் அப்படின்னா இந்த மாரி இருக்கும். சிப்செட் இஸ் நத்திங் பட் சிப். ப்ரோகிராம் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அதுதான் சிப்ன்னு சொல்றோம். ஸோ இந்த சிப்செட் இருக்கும். தென் CMOS பேட்டரி இருக்கும். அப்புறம் PCIe ஸ்லாட்ஸு, PCIe ஸ்லாட்ஸு இதெல்லாம் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். ஒவ்வொண்ணா இது எல்லாமே ஓகே. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். போர்ட்ஸ் இருக்கும், ரோம் இருக்கும். ஸோ இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே, இந்த காம்போனன்ட்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே, கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் ஹார்ட்வேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா, ஒரு ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர், ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியரோட மெயின் டாஸ்க்கே வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு காம்போனன்ட் வந்து லூஸ் கான்டாக்ட் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆகும். அல்லது ஒரு ரேம் வந்து ஃபெயில் ஆகும். அப்ப அந்த ரேம் எப்படி ரேம் ஸ்லாட்ல இன்சர்ட் பண்றது? அத எப்படி நம்ம கழட்டி வெளியில எடுக்கிறது? இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது? ஸோ அதெல்லாமே நீங்க இந்த செஷன பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே, அது உங்களுக்கு வந்து தெளிவாயிரும். ஓகே சார். இது ஒரு மதர் போர்ட். இந்த மதர் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, SATA கனெக்டர் இதுதான் SATA கனெக்டர். SATAங்கிறது என்னன்னா, இந்த மாரி ஒரு 0 ஷேப்ல இருக்கும். அதாவது பாஸ் ஷேப்ல இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் கனெக்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க் கேபிள நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம்.
ஹார்ட் டிஸ்க் கேபிள் கனெக்ட் பண்ணி அதில் நம்ம ஹார்ட் டிஸ்கை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதில் தான் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கும். இது சிபியூ சாக்கெட். சிபியூ மீன்ஸ் நம்ம ப்ராசஸர் உள்ளே வைக்கிற இடம் இது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்லாட்ஸ், ரேம் ஸ்லாட்னு சொல்லுவோம், மெமரி ஸ்லாட்னு சொல்லுவோம். இதில் தான் ரேமை வந்து இன்சர்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுவோம். தென் இதெல்லாமே போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடில், அதாவது உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா, யூஎஸ்பி, அப்புறம் ஈத்தர்நெட் நெட்வொர்க் கேபிள், உங்களோட ஆடியோ கனெக்ட் பண்ணுவீங்க, லைக் ஹெட்செட் போடுவீங்க, ஹெட்செட் கனெக்ட் பண்ணுவீங்க, தென் மவுஸ் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம போர்ட், பிஓஆர்டி போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இது என்னன்னா ஈத்தர்நெட் போர்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த பானா ஷேப் ஒன்று இருக்கா, இந்த டெம்பிள், இந்த ஷேப் இருக்கும், இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்லுவோம். ஈத்தர்நெட் போர்ட் இஸ் நத்திங் பட் கனெக்டிங் த ஈத்தர்நெட் கேபிள், நெட்வொர்க் கேபிள். நம்ம உதாரணத்துக்கு உங்க வீட்டில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல தான் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. தென் யூஎஸ்பி போர்ட்டுங்கிறது நம்ம லைக் உங்களோட பென் டிரைவ்ஸ், யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்க்கு, யூஎஸ்பி சிடி டிரைவ். ஸோ யூஎஸ்பியில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே உங்கள் மொபைலில் யூஎஸ்பிலேருந்து கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். தென் இது வந்து ஆடியோ போர்ட்னா நம்ம இப்போ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆடியோ போர்ட் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் பர்சனல் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 3 ஆடியோ போர்ட் இருக்கும், ஏன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதனால 3 ஆடியோ போர்ட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது வந்து விஜிஏ போர்ட். விஜிஏ போர்ட் அப்படிங்கிறது நம்ம டெஸ்க்டாப் மானிட்டர் இருக்கு இல்லையா, அந்த மானிட்டர் கனெக்ட் பண்ணுறது விஜிஏ போர்ட்டு. தென் இது வந்து இதை விட்டுருங்க, இது ரொம்ப பழைய மதர் போர்டில் இருக்குது, இதை விட்டுருங்க. இப்போ இருக்க மதர் போர்டில் இது வர்றதில்லை. இதுதான் சிபியூ சாக்கெட். மதர் போர்டில் இதான் மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் இந்த இடத்துக்கு பேர் தான் சிபியூ சாக்கெட். இதில் சிபியூ பிளேஸ் பண்ணுவோம் நம்ம, சரிங்களா. சிபியூ வந்துட்டு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, சிபியூனா ப்ராசஸர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபியூனா ப்ராசஸர், டோன்ட் ஃபர்கெட் தட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் நம்ம சிபியூன்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறோம். தட் இஸ் கால்டு ப்ராசஸர். அந்த ப்ராசஸரை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர், இந்த ப்ராசஸரை வைக்கிற இடத்துக்கு பேர் சாக்கெட், சிபியூ சாக்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த சிபியூ சாக்கெட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பின் இருக்குல்லையா, அந்த பின்னை ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது டப்புன்னு ஓப்பன் ஆகும். பின் இருக்கும், இந்த பின்னை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த டப்பா மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகும். தென் அதில் இந்த ப்ராசஸரை உள்ள வைக்கணும். இந்த இருக்கா, இந்த இமேஜில் சூப்பராக தெரியும். இது ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை நீங்கள் இப்படி திருப்பி தான் வைக்கணும். லைக் இந்த பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னும் இது உள்ள வந்து ஒரு பின் இருக்கும், அந்த பின்னும் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் இதில் வைக்கணும். மாற்றி வைக்கக்கூடாது, கரெக்டாக இப்படி வைக்கணும். இதை எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்படி மாற்றி, அதாவது நீங்கள் சிபியூ எடுக்கிறீங்க, எடுத்து வேற டைரக்ஷனில் வச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, உள்ள ஃபிட் ஆகாது. அப்போ அந்த டைரக்ஷனை கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இருக்கும், இதுதான் டைரக்ஷன் கரெக்டாக பார்க்கறதுக்கு. இந்த ஆரோ மார்க்கும் இதில் ஒரு கட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இதை ஓப்பன் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இது சாக்கெட். இதில் இந்த பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது டப்புன்னு ஓப்பன் ஆகும். அதில் தான் பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். அதில் இப்படி தான் பிளேஸ் பண்ணணும். இந்த ஆரம்பம் இருக்கு பாருங்க,
இந்த ஆரோ மார்க் வந்து இங்க வந்து ஒரு சின்ன கட்டுமா இருக்கும். இங்கக்குள்ள. இந்த ஆரோ மார்க்கும் இதுவும் மேட்ச் ஆனாதான் நீங்க வந்து வேற வேற ஆங்கிள்ல இந்த சிபியூ நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா, அது ஒர்க் ஆகாது. நீங்க லாக்கே பண்ண முடியாது. இந்த சாக்கெட்ல வச்சு லாக்கே பண்ண முடியாது. ஸோ கரெக்ட்டா இதுல ஃபிட் பண்ணி, இந்த ஆரோ மார்க் இதுல வைக்கிற மாரி நீங்க வந்து ஃபிட் பண்ணணும் இதுல. ஓகே சார். இந்த ஓப்பன்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாக் இது. சிபியூ வந்து லாக் பண்றதுக்கு இந்த இது. லாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து சிபியூ இந்த மாரி பிளேஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட்டு. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த இத வச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி தான் வந்து சிபியூ வந்து நம்ம வந்து வைப்போம். சிபியூ வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம டெஸ்க்டாப்ப பொறுத்தவரைக்கும், அதுக்கு மேல ஒரு ஃபேன வந்து வைப்போம் நம்ம. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா தெரியும். இது வந்து டெஸ்க்டாப் மதர் போர்ட். கம்ப்ளீட்டா சர்வர் மதர் போர்டுக்கும், டெஸ்க்டாப் மதர் போர்டுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே டெஸ்க்டாப் மதர் போர்ட பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆ ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சிபியூ வச்சிருக்கோம். அந்த சிபியூக்கு மேல ஒரு ஹீட் சிங்க் பேஸ்ட்ன்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த ஹீட்ட வந்து அ ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸர் வந்து பயங்கரமா நம்மளோட பிரெயின் மாரி அந்த ப்ராசஸர் வந்து. ஸோ ரொம்ப ஓவரா ஹீட் ஆகும். அது வந்து அந்த ஹீட்ட வெளில எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபேன் வந்து நம்ம குடுக்குறோம். எஸ்பெஷலா ப்ராசஸருக்கு மட்டும். ஓகே. ஸோ அந்த ப்ராசஸர் மேல ஹீட் சிங்க் பேஸ்ட்ன்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி, தென் அது மேல வந்து நம்ம இந்த இந்த ஃபேன் வந்து கூலிங் ஃபேன்னு சொல்லுவோம். இந்த ஃபேன மேல வச்சு, இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆ. ஸ்க்ரூஸ் ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் பண்ணிட்டோம்னா, அது அட்டாச் ஆயிரும். இந்த ஓகே. ஃபேனுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இந்த மதர் போர்ட்ல குடுக்குற மாரி இருக்கும். இந்த ஃபேன் சப்போஸ் இந்த ஃபேன் ரன் ஆகலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட பெர்சனல் கம்ப்யூட்டரே உட்காந்துரும். நான் ரொம்ப சொல்ற ஹீட் ஆகும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து சின்ன சின்ன விஷயம் தான். பட் அந்த அந்த விஷயம் ஒர்க் ஆகலாட்டி கூட உங்க சிஸ்டம் உட்காந்துரும். இப்ப இந்த ஃபேன் அப்படிங்கிறது சின்ன விஷயம் தான். பட் இந்த ஃபேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேன் வந்து கரெக்ட்டா நீங்க கனெக்ட் பண்ணல. அல்லது ஃபேன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, உங்களோட பெர்சனல் கம்ப்யூட்டர் பயங்கரமா ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகி ஓகே. என்ன ஆகும்? ஹே ஹேங் ஆக ஆரம்பிச்சுரும். ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகும். இல்ல ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ப அதுக்கடுத்து நீங்க ஷட் டவுன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அது ஹீட் கம்மியான அப்புறம் மறுபடியும் பவர் ஆன் பண்ணலாம். மறுபடியும் அது ஹீட் ஆகும். அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் இது என்ன பிரச்சனை அப்டின்ட்டு. ஒன்ஸ் ஸோ அப்ப இது எந்த வந்து சிட்யூவேஷன்ல சார் அந்த சிபியூ சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும்? சிபியூ சேஞ்ச் பண்ற மாரின்னா, அது நான் ட்ரபிள் ஷூட்டிங் உங்களுக்கு சொல்லி தரேன் நானு. ஓகே சார். மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே எல்லாமே சார். ஹார்ட்வேர் காம்போனன்ட் தான். சரிங்களா? ஸோ ஹார்ட்வேர் ஓகே சார். காம்போனன்ட் அப்படிங்கிறப்ப, எல்லா ஹார்ட்வேர் காம்போனன்டும் இவ்வளவு நாள் ஒர்க் ஆகும்னு யாராலயும் கேரண்டி குடுக்க முடியாது. ஸோ ஓகே அந்த சார். அந்த சிபியூ ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, நமக்கு ஆ ஒரே நிமிஷம். ஹலோ? மச்சான் வணக்கம் மச்சான். சொல்லுங்க மச்சான். இந்த சரி மச்சான். சரி. ஓகே. ஸோ ம் நம்ம கரெக்ட்டா சிபியூ கரெக்ட்டா பிளேஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த ஃபேன் இருக்கணும். என்னன்னா, அடிக்கடி ஹீட் ஆகுதப்ப அது ஒரு இஷ்யூ வரும். அல்லது அந்த சிபியூ ஃபெயிலியர் ஆயிரும் சம்டைம்ஸ். அப்ப நம்ம வந்து சிபியூ ரீப்ளேஸ் பண்ற மாரி வரும். ஓகே சார். இப்ப ஒன் ஆஃப் த டவுட்டு, இப்ப என்னோட லேப்டாப் வந்துட்டு சார்ஜ் போடுறப்ப மட்டும் ஃபேன் ஃபுல்லா ரன் ஆயிக்கிட்டே இருக்கு. நிக்கிறதே சரி, இல்ல. சரி. ஸோ அது என்ன இஷ்யூவா இருக்கும்? சார்ஜ் போடுறப்ப மட்டும் ஃபேன் ஓடுது. ஆ ஃபு சார்ஜ் நிப்பாட்டிட்டோம்னா ஓட மாட்டேங்குது. ஓடல. நார்மலா ஆயிருது. சார்ஜ் போடுறப்ப அந்த ஹீட்ட ரிலீஸ் பண்றதுக்காக அந்த ஃபேன் ஓடுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆயிக்கிட்டே இருக்கு. சார்ஜ் எப்பயுமே ஆஃப் ஃபேன் பண்றப்ப. ரன் ஆகணும். ஆக்சுவலி ம். உங்க லேப்டாப்லயுமே ஃபேன் ஒண்ணு இருக்கும். ஓகே சார். உங்க லேப்டாப்ல இருக்கிற ப்ராசஸர் இருக்கு இல்லையா? இதே சிபியூ இருக்கு இல்லையா? அத எஸ் சார். கூல் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபேன் இருக்கும் அதுல. அது ஓகே ரன் சார். ஆகிட்டே இருக்கும். அது ஃபெயிலியர் ஆனாலும் உங்களோட லேப்டாப் ஹீட் ஆயி ஷட் டவுன் இது ஹேங் ஆயிரும். ஓகே சார். ஆ ஸோ அந்த ஃபேன் புரியுது. மேபி ஃபெயிலியர் ஆயிருந்தா, இந்த ம். மாரி இஷ்யூஸ் வரும். ஓகே சார். இது எப்ப ஃபேன் ஃபெயிலியர் ஆகும்னா, ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ரொம்ப வருஷமா ஓகே. ஓடுறப்ப, இந்த ஃபேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தூசியா ஆயிரும். ரொம்ப தூசியா ஓகே ஆயிரும். சார். ஓகே அப்படி சார். தூசி ஆகுறப்ப, அது ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்சுரும். இன்னும் ஓகே ரொம்ப சார். நாள் கழிச்சு அது வந்து ஸ்டாப்பே ஆயிரும். ஓகே.
இப்படிதான் மேக்ஸிமம் ஃபேன் வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் ஃபேன் வந்து ஒண்ணு டஸ்ட்டை கிளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், அல்லது ஃபேன் ஃபெயிலியர்னா ஃபேனே மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஓகே. இதெல்லாம் CPU பத்தி பார்த்தோம். இப்ப மெமரி பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ மெமரியை பொறுத்த வரைக்கும் மெமரி ஸ்லாட்னு நம்ம அதை சொல்லுவோம். இது வந்து CPU சாக்கெட் நோட் பண்ணிக்கோங்க. இது பேர் CPU சாக்கெட்னு சொல்லுவோம். இந்த டேம் ரொம்ப முக்கியம். நீங்க டேமை மாற்றி ஓகே. சொல்லக்கூடாது. CPU சாக்கெட்னு சொல்லுவோம். இது வந்து மெமரி ஸ்லாட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெமரி ஸ்லாட்ல மெமரியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். CPU சாக்கெட்ல CPU ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. இன்சர்ட் ஃபிக்ஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இன்சர்ட்னா என்னன்னா இதா இருக்கு இல்லையா, இந்த இமேஜ்ல உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த மதர் போர்டில் இது வந்து ரேம் மெமரினா ரேமும் ஒன்று. அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. மெமரி இஸ் நதிங் பட் ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி அதை நம்ம வந்து கம்பெனியில் அதை கால் பண்ணுறது வந்து ரேம் மெமரின்னு சொல்லுவோம். ரேம்னு அடிக்கடி சொல்ல மாட்டோம். இப்போ யூசரை பொறுத்த வரைக்கும் அது ரேம், இது என்னோட ரேம் சரியில்லை, என்னோட ரேம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மெமரி. ஸோ அப்போ நான் மெமரின்னு சொல்றேன்னா அதை நீங்கள் ரேம்னு புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து மெமரி ஸ்லாட், இது வந்து மெமரி ஸ்லாட் அல்லது ரேம் ஸ்லாட்னு சொல்லுவோம். இதில் 2 லாக் இருக்கும். இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக் இருக்கும். இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக் இருக்கும். அந்த 2 லாக்கை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த 2 லாக்கை ரிலீஸ் பண்ணி நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணீங்கன்னா டக்குனு அந்த மெமரி வந்து உள்ள உட்காந்துரும். இந்த மெமரி இன்சர்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன இது மாதிரி இருக்கு, பல்லு மாதிரி இருக்கும், சின்ன ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். அதுவும் இதில் இருக்கிற ஸ்லாட்டும் ஒத்து போகணும். அப்போ தான் அந்த மெமரி வந்து உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். இல்லாட்டி மெமரி இன்சர்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு லாக்கு. அந்த மதர் போர்டில் இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு லாக்கு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லாக் இப்படி தான் இருக்கும். தென் இந்த லாக் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தென் வி கேன் ஏபிள் டு இன்சர்ட் த மெமரி. இந்த இருக்கு இல்லையா, இந்த இமேஜில் பாருங்கள். இந்த மெமரி கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வச்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு மெமரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கும். இந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கட்டு மாதிரி தெரியும். ஸோ அந்த இந்த இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் பிளேஸ் பண்ணாதான் வந்து உங்களால் அந்த மெமரி வந்து உட்கார வைக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும். ஆக்சுவலி ஃபிசிக்கலாக மதர் போர்டு இருந்தால் உங்களுக்கு காமிச்சிடலாம். பட் ஆன்லைன்னால அது சரியாக நம்ம லெட் மீ ட்ரை. ஏதாவது ஒரு செஷனில் வந்து நான் கேமரா வந்து மதர் போர்டை காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும். லெட் மீ ட்ரை எனி ஒன் ஆஃப் தி டே. ஓகே. ஸோ இந்த மாதிரி மெமரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி இந்த 2 லாக்கையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லாக்கை வந்து லாக் பண்ணிடணும். பண்ணிட்டோம்னா மெமரியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். மெமரி ஸ்லாட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டா கனெக்டர் நான் சொல்லியிருக்கேன். சட்டா கனெக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சட்டா கனெக்டர் வந்து யூஸ் ஆகுது. இது நல்லா தெரியுது பாருங்க. இது சட்டா போர்ட். இது பார்த்தீங்கன்னா சட்டா போர்ட். இந்த சட்டா போர்ட்டில் ஒரு கேபிள் இந்த சைடு இதில் கனெக்ட் ஆகிருக்கும். எல் ஷேப்பில் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும்.
அந்த எல் ஷேப்பை கரெக்டாக வச்சு நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணணும். தென் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அல்லது எஸ்எஸ்டியில் கனெக்ட் ஆகிருக்கும். அங்கேயுமே இதே மாதிரி எல் ஷேப் மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ மதர் போர்டையும் ஹார்ட் டிஸ்கையும் கனெக்ட் பண்ணுறது இந்த சட்டா கேபிள் தான். இது பேர் சட்டா, SATA சட்டாம்போம். அது ஃபுல் ஃபார்ம் வந்து சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். நம்ம சட்டான்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். ஃபுல் ஃபார்ம் வந்து சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இது வந்து எல்லா பர்சனல் கம்ப்யூட்டர்ல இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது அப்படியே சர்வர் டிஃபர் ஆகும். பர்சனல் கம்ப்யூட்டர்ல உங்களோட வீட்டில் இருக்க டெஸ்க்டாப்ல இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். சட்டா போர்ட்டில் ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொரு சட்டா போர்ட்டோட அந்த கேபிளோட இன்னொரு எண்டில் வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம நியூ ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்றப்ப அந்த இடத்துல இதை கலட்டி ஃபிக்ஸ் பண்றோம். எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர். அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் அப்படின்னா நீங்கள் கேபினெட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் மேலே ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டணும். தென் அதுக்கடுத்து இந்த சட்டா போர்ட்டை ரிமூவ் பண்ணணும். சட்டா போர்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த போர்ட் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒரு பவர் கேபிள் இருக்கும். நல்லா தெரியுதா? இந்த தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து எஸ்எம்பிஎஸ்ல இருந்து ஒரு பவர் வரும். ஓகே சார். இந்த எஸ்எம்பிஎஸ்ல இருந்து ஒரு பவர் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வரும். இந்த ஹார்ட் டிஸ்க்ல இந்த ரெண்டுமே நீங்க கழட்டிட்டு தென் இந்த ஹார்ட் டிஸ்க் வெளியில எடுத்துட்டு நியூ ஹார்ட் டிஸ்க் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரூ பண்ணணும். தென் அதுக்கு அடுத்து சட்டா கேபிள் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு வந்து பவர் சப்ளை வரும். அந்த பவர் கேபிள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணா ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பவர் ஆன் பண்றீங்க. பவர் ஆன் ஆயிரும். சரிங்களா? ஓகே. பட் பவர் ஆன் ஆயிட்டு பூட் ஆகாது. பூட்னா என்னன்னா லைக் இப்ப ஓஎஸ்க்குள்ள அதாவது ஹார்ட் டிஸ்க்ல ஓஎஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் வந்துட்டு நம்ம டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓஎஸ் எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல நம்ம வந்து உள்ள வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பவர் ஆன் ஆகும், உள்ள பூட் ஆகாது. விச் மீன்ஸ் அந்த ஓஎஸ்க்குள்ள போகாது. பிளாக் கலர் ஸ்கிரீன்ல இருக்கும். ஓகே சார். அடுத்தது அது எப்படி இருக்கும்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் வந்து நிற்கும். இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல வந்து நிற்கும். அலேபிள் டு பூட் அந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கிரீன் வந்துடும். பிளாக் கலர் ஸ்கிரீன்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும். அப்போ நீங்க அசியூம் தட் தேர் இஸ் இஷ்யூ வித் ஹார்ட் டிஸ்க், அனேபிள் டு பூட். சரிங்களா? அப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகுன்னு அர்த்தம். அதை நீங்க வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்ல மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த கேபிளை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஹார்ட் டிஸ்க் ஸ்பேர் ஹார்ட் டிஸ்க் நம்மகிட்ட இருக்கும். ஓகே சார். இந்த ஸ்பேர் ஹார்ட் டிஸ்க் வந்து ஜஸ்ட் சட்டா கேபிள்ல மட்டும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்து பவர் ஆன் பண்றப்ப பவர் ஆன் ஆகி பூட் ஆயிடுச்சுன்னா ஓகே ஹார்ட் டிஸ்க் தான் ஃபெயிலியர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தென் ஹார்ட் டிஸ்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் பாத்தீங்கன்னா உள்ள டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க் வந்து ஸ்கிராச் ஆயிரும். இந்த டிஸ்க் ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ரொம்ப நாள் யூஸ் ஆக வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ வந்து டிக் டிக்னு ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு சவுண்ட் வரும். ரொம்ப பழைய டிஸ்கா இருந்ததுன்னா லைட்டா ஒரு நான் பார்த்துருக்கேன். டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல இருக்கும்போது பார்த்துருக்கேன். லைட்டா ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்ட் வரும். அப்போ ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஹார்ட் டிஸ்க்ல சவுண்டே வரக்கூடாது ஆக்சுவலி. அந்த டிஸ்க் வந்து ரீட் பண்றப்ப சவுண்டே வரக்கூடாது. சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்கோட லைஃப் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம்.
இந்த டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகும். ஹவவர் இட் இஸ் ஹார்ட் டிஸ்க் நீங்க ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். இப்ப ரீப்ளேஸ் பண்ணும்போது இதுல உள்ள டேட்டாலாம் சேஞ்ச் பண்றதுக்கு சார்? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்டரியா கனெக்ட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா 2 செட்டா கேபிள் இருக்கு. ஓகே சார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டா போர்ட் இருக்கு. ரைட்டா? நீங்க இப்ப என்ன ஓகே பண்ணணும் சார். அப்படின்னா, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் நல்லா ப்ராப்பரான ஓஎஸ் போட்டுருக்கும்ல, ஆமா அந்த சார். ஹார்ட் டிஸ்க்க ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிறணும். ஓகே சரியா? சார். இத ரிமூவ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இத வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இத ரிமூவ் பண்ணிட்டு, இன்னொரு ப்ராப்பரான ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அத வந்து இன்சர்ட் பண்ணி, அது மூலம் ஓஎஸ் உள்ள பூட் ஆகட்டும். பூட் ஆனதுக்கு அப்புறமா அத ஷட் டவுன் பண்ணுங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். செகண்ட் ஸ்லாட்ல. கனெக்ட் பண்ணிட்டு, பயாஸ்ல போயிட்டு, இந்த இந்த ஓஎஸ் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸா வைக்கணும். பயாஸ்ல. ஓகே. அந்த பயாஸ் பத்தி ஒரு கிளாஸ் எடுப்பேன் நானு. அதுல எப்படின்னு சொல்லிர்றேன் நானு. தனியா கிளாஸ் ஓகே. எடுப்பேன். ஓகே. ஸோ ஓஎஸ் பத்தி ஒரு சாரி ஃபர்ஸ்ட் இந்த ஓஎஸ் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்க ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ் வைக்கணும். தென் ஓஎஸ் இல்லாத ஹார்ட் டிஸ்க்க செகண்ட் பூட் டிவைஸ் வைக்கணும். உள்ள லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 ஹார்ட் டிஸ்க்குமே தெரியும். இந்த ஹார்ட் டிஸ்க்கும் தெரியும். இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட் டிஸ்க்கும் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபெயிலியர் ஆன ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டாவ காப்பி பண்ணி இதுல போட்டுக்கலாம். ஓகே. இந்த ஹார்ட் டிஸ்க்ல போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது வந்து என்னன்னா, சில ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு டேட்டா உள்ள இருக்கும். பூட் ஆகாது. நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இத நம்ம பண்ணலாம். சம் கேஸஸ்ல சம் கேஸ்ல நெறைய கேஸஸ்ல இது ஒர்க் ஆகும். ஓகே சில சார். கேஸ்ல ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாவே அடி ஆயிரும். டிஸ்க் ஃபுல்லாவே ஓகே. அடி ஆயிரும். அந்த மாரி கேஸ்ல இது நீங்க ரெக்கவர் பண்ணணும்னா, அதுக்கு தனியா ரெக்கவரி கிட்ட குடுத்து தான் பண்ண மாரி இருக்கும். ஓ! ஒண்ணு இப்ப நான் சொன்ன மெத்தட்ல கனெக்ட் பண்ணிட்டு ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ரன் பண்ணலாம். ஓகே சார். நெறைய சாஃப்ட்வேர் இருக்கு. ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் நெறைய இருக்குது. ஹார்ட் டிஸ்க் ரெக்கவரின்னு சொல்லிட்டு. அத ரன் பண்ணி டேட்டாவ நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சப்போஸ் அதுவும் மூலமா வரல அப்டின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ரெக்கவரிக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்கும். அவங்கட்ட குடுத்து, அவங்க வந்து அந்த டிஸ்க்க தனியா எடுத்து ரெக்கவர் பண்ணுவாங்க. அந்த மாரி டேட்டாவ தான் ரெக்கவர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஓகே லெவல்ல சார். நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ம். அந்த ஹார்ட் டிஸ்க்க வந்துட்டு செகண்ட் டே கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி ம். அது ஓகே ஆச்சு அப்டின்னா, நமக்கு லக் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம டேட்டாவ உள்ள ம். காப்பி பண்ணிக்கலாம். ஈஸியா காப்பி பண்ணிக்கலாம். நம்மளால அந்த முடியாத பே பட்சத்துல நம்ம அத சென்ட் பண்ணி ரெக்கவர் ஆகி திரும்பி யூசருக்கு ஆமா. குடுக்கணும். கண்டிப்பா நம்மளால முடியல அப்டின்னா, வேற வழியே இல்ல. வெளில தான் குடுத்தாகணும். வேற வெண்டார் இருப்பாங்க அதுக்குன்னு. அவங்கட்ட ஓகே குடுத்தா சார். நம்ம ரெக்கவர் பண்ணி ஆகணும். மேபி சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவர் பண்ணலாம். அது அது ஒரு சில டைம்ல ஒர்க் ஆகும். ஒரு சில டைம்ல ஒர்க் ஆகாமலும் போகும். ம். இங்க இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் தான் யூஸ் பண்றாங்க. லேப்டாப் பிளஸ் மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க லேப்டாப் பிசி தானா? ஆமா சார். ரேர்லி 1, 2 இருக்கலாம். அத தாண்டி ஃபுல் ம். அண்ட் ஃபுல் லேப்டாப் தான் சார். நான் ரீசென்ட்டா ஒரு 4 மந்த்ஸ் பிஃபோர் ஒர்க் பண்ணேன். 1 மந்த் ப்ராஜெக்ட் மட்டும். ம். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் பிளஸ் மானிட்டர். இப்ப லேப்டாப் அதோட ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி ஃபெயிலியர்னாலும், இப்ப நான் சொன்னத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா, ம். லேப்டாப் மதர் போர்டு வேற. இது டெஸ்க்டாப் மதர் போர்டு வேற, லேப்டாப் மதர் போர்டு வேற. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஃபார்ம் ஃபேக்டர் லேப்டாப் வேற மாரி மதர் போர்டு இருக்கும். டெஸ்க்டாப் வேற மாரி இருக்கும். அப்புறம் சர்வருக்கு வேற மாரி இருக்கும். ஓகே சார். அதுல வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து டேரக்ட்டா SATA கேபிள் கிடையாது அதுல. ஓகே சார். டேரக்ட்டா நம்ம ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ற மாரி இருக்கும் லேப்டாப்ல. அப்ப நீங்க அந்த ஃபெயிலியர் ஹார்ட் டிஸ்க்க வெளியில எடுத்துட்டு, இன்னொரு ஹார்ட் டிஸ்க்க உள்ள போட்டு, ஃபெயிலியர் ஹார்ட் டிஸ்க் வெளில எடுத்துட்டு, அந்த ஹார்ட் டிஸ்க்ன்னு தனியா கேஸ் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் கேஸ். ஓகே சார். அந்த ஓகே சார். ஹார்ட் டிஸ்க் கேஸ நீங்க வச்சு USB மூலமா கனெக்ட் பண்ணி நீங்க ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் போறேன். ஓகே. இது வந்து அ பவர் கனெக்டர். ஸோ பவர் கனெக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, நம்மளோட SMBSன்னு ஒரு டிவைஸ் உண்டு. நம்மளோட பெர்சனல் கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை தேவைப்படும். சரிங்களா? ஓகே சார். இந்த இது பார்த்தீங்கன்னா, இதுதான் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வந்துட்டு இந்த மதர் போர்டுக்கு பவர் குடுக்கணும். இந்த மதர் போர்டுல இந்த ஒரு ஒரு இடத்துல வந்து பவர் கனெக்ட் ஆயிருக்கும். அதுல குடுக்கணும். ஸோ அந்த SMBSன்னு சொல்லுவோம். SMBS வந்துட்டு இது 24 போர்ட் இருக்கும். இந்த போர்ட் இதுல வந்து கனெக்ட் பண்ணணும். தென் இன்னொரு இது வந்து நம்ம
இன்னொரு மதர் போர்ட்ல இன்னொரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்எம்பிஎஸ் லூஸா இருந்தா பவர் ஆன் ஆகாது. ஏன்னா பவர் உள்ள டிசிபேட் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த எஸ்எம்பிஎஸ் தொடச்சி போடுற மாதிரி இருக்கும். இந்த இதை கனெக்ட் பண்ணி இந்த இதை ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியில வந்துடும். தென் உள்ள இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமா மதர் போர்ட்ல 2 சிப் இருக்குது. சவுத் பிரிட்ஜ் இருக்கு, நார்த் பிரிட்ஜ் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த 2 பிரிட்ஜ் ரொம்ப முக்கியம் சிப்பை பொறுத்த வரைக்கும். இது வந்து மதர் போர்டில் வந்து எல்லா மதர் போர்ட்லையும் லேப்டாப் மதர் போர்ட்லேயும் இந்த நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் இருக்கும். உங்களுக்கு இது சர்வர் மதர் போர்ட்லேயும் இந்த நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் இருக்கும். இது ஃபெயிலியர் ஆச்சுனாலும் உங்களோட லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ பவர் ஆன் ஆகாது. நார்த் பிரிட்ஜ்னா என்னன்னா நார்த் பிரிட்ஜ் எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா சிபியு, மெமரி, பிசிஐஇ ஸ்லாட்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸ்லாட்டை பற்றி இதுக்கு எடுத்து மாறுறாங்க. இதை முடிச்சிடறேன். பிசிஐஇ ஸ்லாட்னு ஒரு ஸ்லாட் வந்து இருக்கும். அப்புறம் மெமரி, சிபியு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த நார்த் பிரிட்ஜ். இந்த நார்த் பிரிட்ஜில் இருந்து தான் இங்கே எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே நடக்கும். ப்ராசஸர் மேனேஜ் பண்ணுறது, ரேமை மேனேஜ் பண்ணுறது, பிசிஐ ஸ்லாட்டை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே இந்த நார்த் பிரிட்ஜ் மேனேஜ் பண்ணும். இந்த சவுத் பிரிட்ஜ் எதை மேனேஜ் பண்ணும் அப்படின்னா மற்ற டிவைஸ் எல்லாமே சட்டா கனெக்ட் பண்ணுறது, யூஎஸ்பி, அந்த போர்ட் எல்லாம் இருக்குல்ல, யூஎஸ்பி போர்ட், ஆடியோ போர்ட், இந்த மாதிரி போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் பிசிஐன்னு ஒரு கார்டு இருக்கும். பிசிஐஇ வேற, பிசிஐஇ வேற, பிசிஐ வேற. வேற மீன்ஸ் இதுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்றேன் நான். ஸோ அந்த கார்டை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே சவுத் பிரிட்ஜ். இந்த சவுத் பிரிட்ஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிவைஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த நார்த் பிரிட்ஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு திங். இது ரோம் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கும் எல்லா மதர் போர்ட்லயும், லேப்டாப், மெமரி, இது ட்ராக் சர்வர் எல்லாத்துலேயும் இந்த ரோம் அப்படிங்கிறது இருக்கும். ரீட் ஒன்லி மெமரின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணும். மொத்தமாக இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த ரோமில் வந்து பயாஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த பயாஸோட டேட்டா எல்லாமே இந்த ரோமில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த ரோம் சிப்புன்னு சொல்லுவோம் நம்ம. சிமாஸ் பேட்டரின்னு வந்து இருக்கும். இந்த சிமாஸ் பேட்டரியுமே வந்து லேப்டாப்லேயே இருக்கும், சர்வர்லேயே இருக்கும். இந்த சிமாஸ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட டேட் அண்ட் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த சிமாஸ் பேட்டரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். அது உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த டேட் அண்ட் டைம் வந்து யார் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிமாஸ் பேட்டரி தான் மேனேஜ் பண்ணும். எல்லா மதர்போர்ட்லயும் சிமாஸ் பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 பைசா காயின் மாதிரி இருக்கும். இந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பவர் ஆன் ஆகும் எல்லாமே இருக்கும். பட் டேட் வந்து சரியா இருக்காது. சம்டைம்ஸ் பவர் ஆன் ஆகி உள்ளே போகாது. டேட் டைம் தப்பா இருந்தா உள்ளே போகாது பவர் ஆன் ஆகி. பேட்டரி வந்து கரெக்டாக இருக்கான்னு எப்பயுமே பார்த்துக்கணும். பட் இந்த பேட்டரி வந்து ஒரு எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா எப்போ அந்த பேட்டரி வந்து கரெக்டாக சார்ஜ் இல்லாமல் போகும்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னா அந்த பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக அதோட லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இது லித்தியம் அயான் பேட்டரி, லித்தியம் பேட்டரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன காயின் மாதிரி இருக்கும். இதை உள்ள இன்சர்ட் பண்ணோம்னா இந்த பேட்டரியில இருந்து தான் அந்த டேட் அண்ட் டைம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்லாட்ஸ் இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லாட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டெஸ்க்டாப்ல சரி, டெஸ்க்டாப்ல இருக்கும். அண்ட் தென் இது வந்து சர்வர்ல இருக்கும். இதுல கிடையாது. லேப்டாப்ல இது வந்து கிடையாது. பிசிஐ ஸ்லாட் அப்படின்னா பெரிஃபரல் காம்போனன்ட் இன்டர்கனெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிவைஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து இந்த மதர் போர்ட்ல இன்பில்டா வந்து 2 யூஎஸ்பி தான் இருக்கும். சரிங்களா, 2 யூஎஸ்பி தான் கனெக்ட் ஆகும். இன்பில்ட் மதர் போர்ட்ல இந்த போர்ட்ல 2 யூஎஸ்பி இருக்கும். அந்த 2 யூஎஸ்பி வந்து பத்தாது. லைக் இப்போ நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்றேன், அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றேன், எனக்கு ஒரு மவுஸை கனெக்ட் பண்ணணும். அப்போ யூஎஸ்பி பத்தாது. அப்போ நான் என்ன பண்றேன், ஐ வில் கோ ஃபார் பிசிஐ ஸ்லாட். அப்போ வந்து
இந்த PCI ஸ்லாட்ல யூஎஸ்பி நிறைய இருக்கும். ஒரு 4 யூஎஸ்பி இருக்கும். இந்த PCI ஸ்லாட்டை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அந்த கேபினெட்டுக்கு வெளியில வந்துடும். அப்போ நான் எக்ஸ்ட்ராவா அந்த யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி யூஎஸ்பி, இந்த PCI ஸ்லாட் வந்து நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்க, ஆடியோக்கு யூஸ் பண்ணுவாங்க, யூஎஸ்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோ சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது. அப்போ PCI ஸ்லாட்ல வந்து நம்ம ஆடியோ போட்டுக்கலாம், இந்த மாதிரி நெட்வொர்க் போட்டுக்கலாம். எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டுக்கு வெளியில அதோட போர்ட் வந்துடும், அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் PCIe ஸ்லாட் வேற, PCIe ஸ்லாட் வேற. PCIனா அதுதான் பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவோம். PCIe ஸ்லாட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி குட்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் பெருசில் இருக்கும், சின்னதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிராஃபிக்ஸ் கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராஃபிக்ஸ் கார்டு கேள்விப்பட்டிருக்கேன் சார், பெருசா தெரியும். அது எதுக்குன்னா நம்ம எதுக்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டரிங் சாஃப்ட்வேர், ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க, அப்புறம் கேம் விளாடுறாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய ரெண்டரிங் இதெல்லாம் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமலே ஒர்க் ஆகும், பட் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒர்க் ஆகும். முக்கியமாக கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இன்பில்டாக வராது. அப்போ நம்ம தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து தனியாக வாங்கி அதை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா PCI ஸ்லாட். இது ஓகே சார். PCIe சவுண்ட் கார்டு. இது PCI வந்துட்டு ஸ்டோரேஜ் கண்ட்ரோல், ரைடு கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்கும், ஸ்டோரேஜ் ரைடு இது விட்டுருங்க. கிராஃபிக்ஸ் கார்டு இது PCIலையும் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு வருது, ஆடியோ கார்டு வருது, எல்லாமே வருது. என்னன்னா PCIயோட IE வந்து கொஞ்சம் ஸ்பீடு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PCIe சவுண்ட் கார்டு நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணோம்னா 3000 ரூபா வருது. இந்த மாதிரி இதை நம்ம கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணோம்னா இந்த போர்ட் வந்து வெளியில் வந்துடும். லைக் நமக்கு மதர் போர்டுக்கு வெளியில் வந்துடும், சாரி கேபினெட்டுக்கு வெளியில் வந்துடும். நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் யூஎஸ்பி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் கிராஃபிக்ஸ் கார்டு. லேப்டாப்ல ஆட்டோமேட்டிக்கலி லேப்டாப்ல இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றப்பயே கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தா ஒரு ரேட் இருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாட்டி ஒரு ரேட் இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு தனியா காசு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். NVIDIA, இன்டெல் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து போட்டோஷாப் பண்றதுக்கு, கோரல் எடிட்டிங் பண்றது, வீடியோ எடிட்டிங் பண்றதுக்குலாம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தனியா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு நீங்க வந்து போடுறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு வரும், 16,000. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு. NVIDIA PCIe கிராஃபிக்ஸ் கார்டு இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் ஒரு ஃபேன் இருக்கும், ஏன்னா இது அதிகமாக ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க. இது வந்து PCI நெட்வொர்க் ஈத்தர்நெட் கார்டு. PCIe சின்னதாக இருக்க போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட். இது வந்து ஒரு போர்ட் இருக்கு ஈத்தர்நெட். இது 2 போர்ட் இருக்கு ஈத்தர்நெட். இது USB. PCIல USB இதெல்லாமே. முடிச்சிடலாம்.